நண்பர்களே, நாம் இன்னைக்கு ஒவ்வொரு சிவலிங்க சுவாமி கோயிலில் பரிவேட்டு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் நான் வர நிகழ்ச்சி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒவ்வொரு சிவலிங்க சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடற்கரையில் வந்து கால் நினச்சிட்டு போவோம், இல்லைன்னா வந்து குளிச்சுட்டாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் அப்படி வரும்போது, கடலுக்கு வரும்போது சுவாமி வந்து கடற்கரையில் அப்படியே இந்த குதிரை வாகனத்தில் வந்தாருங்க. பார்க்குறதுக்கு மெய்சிலிட்டு போனாங்க. அவ்வளவு அழகு அந்த சுவாமியோட அலங்காரங்கள்லாம். அதுக்கு கையில் வந்து வாள், வில், அம்புலாம் வச்சுட்டு, ஈட்டிலாம் வச்சுட்டு அப்படி கம்பீரமாக காட்சி அளித்தாருங்க. அந்த பரிவட்ட நிகழ்ச்சியில் முடிஞ்சு அம்மன் வந்து அம்பா வந்து நிற்பாங்க, கோவத்தில் நிற்பாங்களாம். அதை வந்து அம்பாள் வந்து சுவாமியை 3 முறை பலம் வந்து அந்த மாலை மாத்திரை நிகழ்ச்சியில் நடக்குங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது எதிர்பார்த்து நாங்கள் வரல, எதர்ச்சியாக சுவாமி தரிசனம் பண்ணலான்னுட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேங்க. அதாவது சுவாமி பரிவட்டன்னா அந்த அம்பு எறிவாங்க, அது நடக்கும். அதை நடத்திட்டு சுவாமி வந்து கோபத்தில் நிற்பாங்களாம். அதை வந்து அம்பாள் வந்து அங்கே கோபத்தை தணித்து 3 முறை வரம் வந்து அந்த மாலை மாத்திரை நிகழ்ச்சின்னா அற்புதமாக இருந்துங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. வருடத்திற்கு ஒரு முறை தான் நடக்கும், அதுவும் இந்த விஜயதசமி அன்னைக்கு தாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நடக்குமா. நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தில் இல்லை ஒவ்வொரு இதில் நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் வந்து ஒவ்வொரு சுவாமியை நம்ம குலதெய்வமாட்டு வணங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்குமான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த விஜயதசமி அன்னைக்கு ரொம்ப முக்கியமாட்டு, ரொம்ப சிறப்பாட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே மெய்சிலிர்த்து போச்சுங்க. அந்த கொஞ்ச நேரமும் அந்த சுவாமியை வந்து நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமியை வந்து எங்களுக்கு வந்து வெளியே வந்து அருள் தந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிங்க. இது வந்து மாலை வேலையே நடக்கும். பரிவேட்டை நிகழ்ச்சி முடிஞ்சதும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடக்கும். அதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குமாங்க. நேரில் வந்து பார்க்காதவங்க இந்த காரணம் மூலமாக நீங்கள் வந்து சுவாமி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். சுவாமியின் அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு சிவலிங்கநாதர் அப்படின்னாலே, சுயம்பு லிங்கம் அப்படின்னாலே தானாக தோன்றிய லிங்கத்தில் தாங்க சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவ தலம் தாங்க நம்ம ஒவ்வொரு சுயம்புலிங்கநாதர் கோயிலுங்க.